என்ன இது பீஸா மாதிரியே இருக்குல்ல. வாங்க இது பீஸாவே தான். வீட்டில் ப்ரெட்டை வச்சு பீஸா எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ தேவைன்னா எடுத்துக்கோங்க, சீஸு இவ்வளோதான் நான் எடுத்துருக்கேன். டொமேட்டோ இதில் பிடிக்காது, அதனால் வந்து டொமேட்டோ வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்து வந்து ப்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து தடவணும். அது ஒரு லேயராக இருக்கும். அதுக்கு மேலே வந்து அடுத்து வந்து சீஸ் ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணணும். மேக்ஸிமம் மொசரல்லா சீஸை ஆட் பண்ணுங்கள், அதுதான் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும், பீஸாக்கு உண்டான டெக்ஸ்சர். அதுக்கு மேலே அடுத்து வந்து நம்ம ஆனியன் கேப்சிகம்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் ஏர் ஃப்ரையரில் வந்து நான் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட டிகிரி வந்து 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா வீட்டில் வந்து ப்ரெட் பீஸா ரெடி. இது வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் புதுசாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவேன், அடுத்து விளாக்ஸ் வந்து இது பண்ணுவேன். இனி உங்களை அடுத்த வீடியோவில் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், டாடா, பாய்.